அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹுல் கௌலி. வகால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனு நசீஹா ஸதகுல்லாஹுல் அலில் அலீம். அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத கிருபையும் உடைய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்தை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைக்க செய்திருக்கிறானோ அந்த நோக்கங்களை விளங்கி புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாகவும் அவனுடைய அருளால் நம் அனைவர்களையும் அவனுடைய தீனை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூட செய்தது போல நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போன்று நம் அனைவர்களை சுவனத்திலும் ஒன்று கூட செய்வானாக என்கின்ற பெரிதொரு பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். மரியாதைக்குரிய முஹம்மதியாபுரம் ஜமாத் தலைவர் அவர்களே, முஹம்மதியாபுரம் ஜமாத் நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியை அழகுற ஏற்பாடு செய்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முஹம்மதியாபுரம் ஜும்மா பள்ளிவாயினுடைய இமாம் அவர்களே, எனக்கு முன்பாக துவக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொருளாளர் மௌலவி சம்சுதீன் ஃபைஜி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உலக அளவில் பெரியவர்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, இளைஞர்களானாலும் சரி, ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே அனைவர்களுக்கும் தெரியும் இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று. இந்த மாதத்திற்கு ஒரு கண்ணியமாக அமைந்ததும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த இந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த உலகமும் இதை கண்ணியமாக பார்த்து வருகிறது. பெரிய பெரிய முஹல்லாக்களிலே ரபியுல் அவ்வல் பிறை பார்த்தவுடனே 12 நாட்கள் தொடராக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் அவர்கள் இறந்த அந்த நிகழ்வு வரை அவருடைய வரலாறை 12ஆக பிரித்து ஒவ்வொரு நாளும் மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதரை, வரலாறை, அவருடைய வாழ்க்கையை, அவர்கள் போதித்த செய்தியை மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதே அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மக்கள் மத்தியிலே மீலாது விழா என்றால் நபி அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறது என்ற தோட்டம் உருவாயிருக்கிறது. அது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். பிறந்த நாள் இஸ்லாத்திலே கொண்டாடுவது கூடாது, அது தடுக்கப்பட்டிருக்கிறது, அது வெறுக்கப்பட்ட காரியம். இந்த மீலாது விழா என்பது இறை தூதரை அவர் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நிகழ்த்தப்படக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. இது மாறாக கண்ணியத்துக்குரியவர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்ற இந்த செய்தியை தான் தெளிவுபடுத்துவதற்காக இந்த மீலாது கூட்டம். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன். நபியை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக மக்களுக்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது, மக்களே, நாம் இந்த நபியை எப்படி தெரியுமா அனுப்பி வைத்திருக்கிறோம்? முஸ்லிம்களுக்கல்ல, ஒரு குலத்துக்கல்ல, ஒரு சமுதாயத்துக்கல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நபி அவர்களை வார்த்தைகளை கொண்டு யாராவது காயப்படுத்தினால் கூட முஸ்லிம்களால் பொறுத்து கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ளவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம் சமூகம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு முறை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். ஏன் என்று சொல்கின்றனர் என்றால், இது மிக முக்கியமான அம்சமாக நாம் பார்க்க வேண்டும், ஒரு முக்கிய அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த செய்தியிலிருந்து பல வாழ்வியல் ரீதியாக சிந்தனைகள் அவர்களுக்கு தெளிவு வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்து சுகங்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார். சொத்து சுகங்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி விளங்கணும்? நம்ம சும்மா சொல்லுங்களேன். சொத்து சுகங்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? சும்மா சொல்லுங்க. ஏன்னா செய்தி புரியணும் இல்லையா? மீலாது கூட்டங்கிறது ஒரு உரை நிகழ்த்திட்டு போறதுக்கல்ல. நான் போனதுக்கு அப்புறமும் நீங்களும் உள்வாங்கணும். நீங்க சொல்ற கருத்தை எனக்கு தெரியலன்னா நானும் உள்வாங்கிக்கணும். ஓ, இதுதான் சரியான கருத்து அப்படின்னு. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என் சொத்து சுகங்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா சொத்து சுகங்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன்னா அந்த வார்த்தை அல்ல, இத மதிப்பை விட இது உங்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், இஸ்லாத்திற்காக நான் அனைத்தையும் செலவிடுவது என்பது மனசு வரணுமா இல்லையா? இன்னைக்கு இருக்காங்க எல்லாத்தையும், ஆமா எங்க எல்லாத்தையும் விட ரசூல்லா தான் உயர்வும்பாங்க. ஆனா 10 ரூபாய் என்ன செய்ய மாட்டாங்க, மார்க்கத்துக்கு செலவு மாட்டாங்க. இது என்ன முஸ்லீமு? இது என்ன முஸ்லீம்? இதை நான் சொல்லல, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமரே, இன்னும் நீங்கள் இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக அடையவில்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி யாரெல்லாம் சொத்து சுகம் இருக்குது, இதை கொண்டு நான் எதையுமே இஸ்லாத்திற்காக செய்யல அப்படின்னா முஸ்லீம் அல்ல. திரும்ப சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்து சுகங்களை விட என்னுடைய குடும்பத்தாரை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? சபாஸ், இப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான மூமின் என்றாரா? இல்ல உமரே, இன்னும் நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்தவில்லை. இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்கள் குடும்பத்துக்காக இஸ்லாத்தை விட்டிருக்கான்? எத்தனை பேர் முஸ்லீம் பெயரை சொல்லிக் கொண்டு வீட்டிலே அமர்ந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய எந்த விதமான காரியம் செய்யாமல் இருக்கிறான்? அவன் யார் என்றால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், உமரே, இன்னும் நீங்கள் பரிபூர்ணமாக இஸ்லாத்திலே நுழையவில்லை, நீங்கள் முஸ்லீமாக ஆகவில்லை. இந்த 2 நிலையிலே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக ஆகவில்லை. சுதாரித்துக் கொண்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்து சுகங்களை விட, என்னுடைய குடும்பத்தாரை விட, என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆம், இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூர்ணமாக ஈமான் கொண்ட மனிதராக இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறீர்கள். இது வெறுமனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன வார்த்தையா? ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கு சொன்ன வார்த்தை. வெறுமனே நாங்கள் இறை தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம், இறை தூதரை நாங்கள் பிரியப்படுகின்றோம், இறை தூதர் மீது நாங்கள் அன்பு செலுத்துகிறோம், ஆனா தொழ மாட்டோம், இறை தூதர் சொன்ன வாழ்வின் அடிப்படையில் வாழ மாட்டோம், இஸ்லாத்தினுடைய எந்த விதமான இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டோம் என்று வாழக்கூடிய மனிதர்களை எப்படி நாம் மூமின் என்று சொல்ல முடியும்? இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள்.
ஆக வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தினால் கூட நபி அவர்களை வெறும் வார்த்தையை கொண்டு காயப்படுத்தினால் கூட தாங்க முடியாத இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்வியலிலே நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்பதைத்தான் நாம் இங்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதத்தை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய அருமை பெருமைகளை பேசுவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மட்டுமல்ல. வாழ்க்கையை, அவருடைய அருமை பெருமைகளை பேசுவது மட்டும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமல்ல. இதற்கு அடுத்து முக்கியமான ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பாய்வு செய்ய வேண்டும். முஸ்லிம்களை நேசிக்கிறது தானே. துவக்க உரையிலே இமாம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை சொன்னார்கள். குல், நபியை இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹீபுன் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்றால், அல்லாஹ் உங்களை நேசிப்பவர்களாய் இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாய் இருந்தால், முஸ்லீம்கள் யாராவது அல்லாஹ்வை நேசிப்பாம இருப்பாங்களா? யாராவது இருக்க முடியுமா? அதனுடைய வெளிப்பாடு என்ன என்றால் அல்லாஹ்வே சொல்கின்றான், ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், என்னையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறவருடைய அடையாளம் என்னவென்றால் நபியை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எப்படி? மனதிற்குள்ள மட்டுமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் வாழ்வோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை ஒப்பாய்வு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய அந்த நிலைகளை நாம் முழுமையாக உள்வாங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, இந்த உலகத்திற்கு மொத்தம் எத்தனை நபிமார்கள் வந்திருக்காங்க? இந்த உலகத்திற்கு மொத்தம் இதுவரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்திருக்காங்க? எத்தனை நபிமார்கள்? மாஷா அல்லாஹ், 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்காங்க. இப்போ இன்னொரு கேள்வி, இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எப்பொழுது வந்தது? இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எப்போது வந்தது? வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது? ஒன்று எப்போ வந்ததுன்னு சொல்லுங்க, இல்லை எத்தனை ஆண்டு காலம் சொல்லுங்க. 1447. ஏன் இந்த கேள்வி கேட்டன? கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தின் மீது அவதூறை பரப்பக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் மீது கண்ணியத்தை கெடுக்க விரும்பக்கூடியவர்கள், இஸ்லாத்தை பலவீனப்படுத்த துடித்துக் கொண்டிருப்பவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாம் என்பது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கம் இந்த உலகத்துக்கு வந்து 1447 ஆண்டுகள் ஆகிறது. முஸ்லிம்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக நினைத்து நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, இதனுடைய வெளிப்பாடு. இஸ்லாம் எப்போது வந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் என்ன சொல்கின்றான்? ஆதம் அவர்களை நான் முதல் மனிதராகவும், இன்னும் என்ன, முதல் நபியாகவும் அனுப்பினான். அப்ப இஸ்லாம் எப்ப வந்திருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட முதலே இஸ்லாம் வந்து விட்டது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் வந்து 1500 அல்ல, இந்த உலகம் படைக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தையோட தான் படைத்தான் மனிதர்களை. அது முதல் மனிதனாக ஆதம் அலை அவர்கள் இருக்கிறார்கள், நபியாகவும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான் என்றால், இப்படித்தான் ஒவ்வொரு 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமாருடைய வந்த வருகை வந்து இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி, இந்த உலகம். இன்னொரு கேள்வி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி அறிமுகம் செய்கின்றான்? இப்ராஹிமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். அல்லது அவர்களுக்கு அதை மேற்கோள் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை குறித்து சொல்லும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள். தொடர் வருதுங்களா? அப்போ நாம் தெளிவாக விளங்க வேண்டும்.
இஸ்லாம் வந்து 1447 அல்ல. இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இஸ்லாம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த வேதத்தை அவன் குர்ஆனை வழங்கினான் என்றால், ஒவ்வொரு நபிமார்களுடைய வருகைக்கு பிறகு, அவர்கள் மரணித்த பிறகு என்ன ஆனது என்று சொன்னால், அந்த மார்க்கம் அதனுடைய உண்மைத்தன்மை சீர்குலைக்கப்பட்டது. நாம சொல்கிறோமா இல்லையா? எத்தனை வேதங்கள் சொல்றோம்? எத்தனை வேதம் சொல்றோம்? ஒண்ணு என்ன? தௌராத், அப்புறம் ஜபூர், இஞ்சில், குர்ஆன் இல்லையா? 4 வேதத்தை சொல்றோம். இது அல்லாமல் பல வேதங்கள் ஒவ்வொரு தூதருக்கும் வழிகாட்டுதலாக வந்திருக்கு. அந்த வழிகாட்டுதல் அந்த தூதர் மரணித்த பிறகு அது என்ன மனிதர்களால் அவர்கள் கையாடல் செய்யப்பட்டு அவருடைய கற்பனைகள் புகுந்து அதனுடைய வசனத்துடைய தன்மைகளை, அந்த உண்மை தன்மைகளை சீர்குலைக்கப்பட்டு, அல்லது அந்த மார்க்கத்தை அந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுது? அடுத்த தூதரை அனுப்பினான். சரிதானே? சரியா தானே சொல்றேன்? இல்ல வேற எதுவும் இருக்கா? இப்படி வருது. இப்போ என்ன இன்னொரு கேள்வினா, இதே அடிப்படையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வரைக்கும் வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தாரா இல்ல உயர்த்தப்பட்டிருக்காரா? உயர்த்தப்பட்டிருக்கார். கிறிஸ்துவ நம்முடைய கொள்கை ரீதியான கிறிஸ்துவ சகோதரர்களும் அதுல பல கருத்து முரண்பாடுகள் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் என்ன சொல்றாங்க? கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், சிலர் மரணித்து விட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். குர்ஆன் இதை குறித்து தெளிவாக சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்ப என்னன்னா, அவர்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் வருகையினுடைய ஆண்டு காலம் எவ்வளவு? எவ்வளவு? எண்ணிக்கை தவறா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எண்ணிக்கைன்னு ஒண்ணு தெரியணுமா இல்லையா? சும்மா சொல்லுங்க. பரவாயில்ல, எவ்வளோ? 1000-ஆ, 100-ஆ, 50-ஆ, 5000-ஆ, 500-ஆ, எவ்வளோ அப்படின்றால் வரலாறுகளே பலவிதமான செய்திகள் இருக்கிறது. 550, 570, 600, இப்படி 500லிருந்து 600 ஆண்டுகளுடைய இடைப்பட்ட காலத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக தேர்ந்தெடுக்கிறார். நபியாக தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம். நபிதான் இறுதி தூதர், குர்ஆன் தான் இறுதி வேதம். நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இதற்கு முன்பாக இருந்த அந்த வேதங்கள் ஏன் கையாடலுக்கு உட்பட்டது, ஆளானது என்று. இது இறைவனுடைய ஏற்பாடு. உலக மக்களுடைய அனைவர்களுக்கும் வழிகாட்டியாக, இறுதி வேதமாக, இனி மக்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்ட ஒரு இறுதி வேதமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி அதற்கு நபியை தேர்ந்தெடுத்து கியாம நாள் வரை இந்த வேதத்தையும் இந்த நபியும் அல்லாஹ் தஆலா மனித சமூகத்துக்கு வழங்கிவிட்டான். இப்ப என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த அடிப்படையில் நாம் நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா படிப்படியாக கொண்டு வந்து நம்மிடத்துல கொடுத்திருக்கிறான். அந்த நபியை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நாம் நபியை எப்படி பின்பற்றுகிறோம்? இங்கு ஒரு கேள்வி. இப்போ இன்னொரு கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே நபியாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எத்தனை முஸ்லிம்கள் இருந்தார்கள்? எத்தனை முஸ்லிம்கள்? முஸ்லிம்களே இல்லை. மாஷா அல்லாஹ், இல்லையா? யார் முதல் முஸ்லீம் ஆகிறாங்க? நபி அவர்கள் ஆகிறாங்க. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அதன் பிறகு 1-10 ஆகிறது. நான் ஒரு கணக்குக்காக சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? மக்களே, நீங்கள் இந்த உலகத்திலே சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இதோ இந்த சஹாபாக்களை பாருங்கள், இன்னார் 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 என்று 10 சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகம் செய்தாரா? 1 10ஆக மாறியது, 10 300ஆக மாறியது, 300 1000ஆக மாறியது, 1000 10,000ஆக மாறியது. ஹஜ்ஜத்துல் விதாவில் எத்தனை சஹாபாக்கள் கூடியிருந்தார்கள்? எத்தனை சஹாபாக்கள் கூடியிருந்தாங்க? ஹஜ்ஜத்துல் விதாவில் எத்தனை சஹாபாக்கள் கூடியிருந்தாங்க? நபிகள் இறுதி ஹஜ் செஞ்சாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் பேருரை நிகழ்த்தினார்களா இல்லையா?
அப்பொழுது எத்தனை மக்கள் கூடியிருந்ததாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், ஒன்றில் ஆரம்பித்து லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உருவாக எத்தனை ஆண்டுகள் எடுக்கப்பட்டது? எத்தனை ஆண்டுகள் எடுக்கப்பட்டது? புரியல. நபி அவர்கள் மக்கமா நகரில் நபித்துவம் அடைந்து அவர்கள் மரணித்த அந்த கால அவகாசம் எத்தனை ஆண்டு காலம்? இதுக்குள்ளதானே அவங்க வாழ்ந்தாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க, இதுக்குள்ளதானே முஸ்லீம் ஆனாங்க. சாதாரணம் அல்ல. அரபு தீபகற்பத்தை விட்டு மேற்கத்திய நாடுகள் பல கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இஸ்லாம் பரவியது 23 ஆண்டு காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கிறது. 63 வயதில் அவர்கள் மரணிக்கிறார்கள். இடைப்பட்ட 23 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட அந்த நிலையில கிடைத்த மக்கள் லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள். இங்கு இன்னொரு புரிதலுக்காக ஒரு விஷயத்தை கேட்கின்றேன். இந்த லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அரபு தீபகற்பத்தை விட்டும் மேற்கத்திய நாடுகளை விட்டும் கண்டமிட்டு மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்களே, தொழுகை முறையை பார்த்து வந்தார்களா, நோன்பு வைக்கின்ற முறையை பார்த்து வந்தார்களா, அல்லது முஸ்லீம்களுடைய உடையை பார்த்து வந்தார்களா, அல்லது முஸ்லீம்களுடைய கட்டட கலை இருக்கிறது அந்த கட்டட கலையை பார்த்து வந்தார்களா? எதை பார்த்து வந்தார்கள்? எதை பார்த்து வந்திருப்பார்கள்? ஈமான் வேற யாருக்குமே ஐடியா இல்லை. எல்லா தாய்மாரும் என்னுடைய சகோதரிகள் பேசுங்க, என்னுடைய சகோதரர்கள் பேசுங்க. உங்கள் மனதில் இஸ்லாம் இருந்தால்தான் வெளிவரும். எதை பார்த்து இஸ்லாம் ஒன்றில் ஆரம்பித்த அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த மார்க்கம் 23 ஆண்டு காலத்தில் லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்தது எதை பார்த்து? முஸ்லிமுடைய தொழுகையை பார்த்து வந்திருப்பார்களா, நோன்பை பார்த்து வந்திருப்பார்களா, உடையை பார்த்தா, உணவை பார்த்தா, கலையை பார்த்தா, எதை பார்த்து வந்திருப்பாங்க? ஈமான் சொன்னாங்க. வேற வேற என்ன? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல போய் சஹாபி கேட்கிறார், எங்கள் அன்னையரே, இறை தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று. நம் அன்னையர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லையா? குர்ஆனை தான் அவர் வாழ்வாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தெல்லாம் பேசினார்களோ அவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது? இஸ்லாத்தின் பக்கம் வந்தது. மஸ்ஜித் நபவியிலே ஒரு குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டு அவரை 3 நாள் தூணிலே கட்டி வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் அருமை தோழரே, இவருடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு நீங்கள் இவருக்கு அனுமதி தர வேண்டும். வேலைக்கு இவருக்கு உணவளிக்க வேண்டும், குடிப்பதற்கு நீர் தர வேண்டும். இவருக்கு தண்டனை தூணிலே கட்டி போடுவது. 3 நாள் நிறைவடைகிறது. அவருடைய தண்டனை முடிந்தவுடனே கட்டுகளை அவித்து விடப்படுகின்றன. நேராக அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, முஹம்மதே, இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அது நீராகத்தான் இருந்தீர். ஆனால் இந்த உலகத்தில் இப்பொழுது எனக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய மனிதராக இருந்தால் அதுவும் நீராகத்தான் இருக்கின்றீர். நான் என்ன சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்க முடியும், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றார். மீண்டும் கேட்கிறேன், எதை அவரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்திருக்கிறது? முஸ்லிம்களுடைய தொழுகையா, நோன்பா, உணவா, உடையா, என்னது? வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்பொழுது உங்களிடத்தில் கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மார்க்கம் இன்றளவும் நம்மிடத்திலே வந்து சேர்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புகள் உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? உங்களை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள்? உங்களை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள்? நீங்கள் எத்தனை பேருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் முஸ்லீமாக வாழ்வதற்கு நீங்கள் முன்னோடியாக இருந்திருக்கிறீர்கள்? நபியை நேசிக்கக்கூடிய நமக்கு இது பொறுப்பு இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இதை கேள்வி கேட்க மாட்டானா? வெறுமனே நான்
இறைவனை நேசிக்கின்றேன், இறை தூதரை பின்பற்றுகிறேன், நான் முஸ்லீமாக வாழ்கிறேன், முஸ்லீமுடைய உடை உடுத்திருக்கின்றேன், ஹலால் ஹராமை உணவிலே நான் மேற்கொள்கிறேன், போதுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இந்த அளவுகோலை எடுத்திருந்தால், இந்த அளவுகோலில் நின்றிருந்தால், நமக்கு நம் அற்கொடையினும் அற்கொடை, நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய அற்கொடையான இந்த இஸ்லாம் கிடைத்திருக்குமா? சொல்லுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, நம் மீது சுமத்தப்பட்ட கடமை இது, சுமத்தப்பட்ட கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்றால், நம் உயிரின் மேலாக இறை தூதரை நாம் நேசிக்கிறோம் என்றால், அவருடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை ஒப்பாய்வு செய்ய வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் செயல்படுத்தினார்களோ அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில செய்திகளை நான் இங்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மக்களே, உங்களிடத்தில் உதவி கேட்டால் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்து உங்களிடத்தில் வந்து ஒருவர் உதவி கேட்டால் மறுக்காமல் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். என் அருமை சொந்தங்களே, இஸ்லாமிய சமூகத்துக்கு என்று ஒரு பாரம்பரிய ஒரு குணம் இருக்கும், பாரம்பரிய பண்பாடு இருக்கிறது. இன்னைக்கு வேதனையாக சொல்கிறேன், அது இல்லை. வெட்கத்தை விட்டு யாராவது உதவி கேட்டால் கூட இல்லை என்று பொய் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். நோயால் பாதிக்கப்பட்டு உதவி கேட்டால் கூட கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இன்றைக்கு மனிதர்கள் உதவி செய்வதிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார்கள். உதவிகளை வேண்டி விரும்பி வருத்தத்தோடு கேட்டும் கூட இன்றைக்கு உதவி செய்யாத மக்கள்கள் இன்றைக்கு பெருகியிருக்கிறார்கள். இது முஸ்லீமுடைய பண்பா? மனிதர்களுடைய பண்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நம் உயிரின் மேலான உத்தம தூதர், உலக மக்களுக்குமான இறை தூதர் சொன்னார், மக்களே, உங்களிடத்திலே உதவி கேட்டால் உதவி செய்யுங்கள். இது என்ன அடிப்படை? இது எந்த அடிப்படையிலே வெளியே வருகிறது? வெறுமனே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தையோ அல்லது பொருளையோ அல்லது இன்ன பிற விவகாரங்களையோ அடுத்தவருக்கு கொடுப்பதனுடைய அடிப்படையா? இல்ல. சமூக மேம்பாடு, சமூக ஒற்றுமை, சமூக பலம், சமூக குழு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன் நாம் ஐவேளை தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டார்கள்? எதற்காக? 27 நாம் மடங்கு நன்மையை ஏன் தர வேண்டும்? எதற்கு? நீங்க எல்லாம் வாங்க சொன்னோன்னா வாங்க, எல்லாம் ஜமாத்தா நில்லுங்க, இந்தாங்க உங்களுக்கு கூலி 27 மடங்கு நன்மையா? அதல்ல. ஜமாத் ஒன்று கூடல் இருக்க வேண்டும். ஜமாத்துடைய ஒற்றுமை மேலோங்க வேண்டும். ஒவ்வொரு வக்துக்கும் வருகின்ற பொழுது முஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்வியலையும் ஒவ்வொருடைய தேவைகளையும் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனையா, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனையா, இவங்க வீட்டில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவரா, மருத்துவ உதவி தேவைப்படுகிறதா, கல்வி தேவைப்படுகிறதா, கடனிலே சிக்குண்டு இருக்கிறார்களா, வாழ்க்கையிலே உயர்வதற்காக தடைகள் இருக்கிறதா, யாருக்கு தெரியணும்? இங்கு ஜமாத்தோடு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியணும். ஆனா இந்த வேதனை என்ன? ஜமாத்து தொழுகக்கூடியவர்களே குழுவாக உட்காருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆளோட சேர்ந்து தொழ மாட்டேன், இந்த ஆளோட சேர்ந்து பயானுக்கு உட்கார மாட்டேன். அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? பயப்பட வேண்டாமா? குழுவோடு தொழுவது, குழுவோடு உட்காருவது, இவர் நின்றால் இவர் பக்கத்தில் நிற்பதில்லை. இது எந்த மார்க்கம்? இது எந்த மார்க்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் ஜமாத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனநிலைகளும் தேவைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் உணர வேண்டும். அதை ஒருவருக்கு ஒரு பரஸ்பரமாக உதவி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்டால் உதவி செய்யுங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மக்களே, துயர வேளையிலே நீங்கள் நிவாரணம் அளியுங்கள். ஒவ்வொரு பேரிடர் காலங்களிலும் பூகங்களிலும் இடர்பாடுகளிலும் மக்கள் ஓடி ஓடி உதவி செய்கிறார்களே, ஏதோ அந்த பகுதியுடைய மக்களுடைய அந்த இரக்க குணத்தின் அடிப்படையிலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது
உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை அல்லாஹ் இலகுவாக்குவான், லேசாக்குவான், பூர்த்தி செய்வான் என்று. அந்த செய்தி தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மத்தியில் மனதில் ஆழ பதிந்திருக்கிறது. வட மாநிலங்களிலே பள்ளி வாயில்கள் இடிக்கிறார்கள், மதரசாக்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. அவைகளை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஒற்றுமையை விரும்பக்கூடிய மக்கள் என்ன வார்த்தை தெரியுமா சொல்கிறார்கள்? என் அருமை சொந்தங்களே, பள்ளி வாயிலை இடித்து விடாதீர்கள். பேரிடர் காலங்களிலும் இயற்கை சூழல்களிலும் வெள்ள நிவாரணங்களிலும் பள்ளி வாயில் தான் மக்களுக்கு நிவாரண இல்லங்களாக இருக்கிறது. அப்படித்தானே? சென்னையும் எடுத்துக்கொள்ளுங்கள், தூத்துக்குடியும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது பள்ளி வாயிலை திறந்து விட்டார்கள். ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், எந்த ஜாதி, எந்த கீழ் ஜாதியா மேல் ஜாதியா எந்த மதத்தை சேர்ந்தவனே கிடையாது. பெண்களை விட்டார்கள். அவர்கள் தீட்டு தகாதவர்களா, மாதவிடாய் இருக்கிறார்களா இல்லையா பார்க்கல. உயிரை விட இஸ்லாத்திற்கு வேறு எதுவும் முக்கியம் அல்ல. பள்ளி வாயிலை வாருங்கள், அவர்களுக்கு உணவு தரப்பட்டது, அவர்கள் இருப்பதற்கு இடம் தரப்பட்டது. இந்த நிலை எப்படி வந்தது? இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்றைக்கு முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட ரீதியில மொஹல்லாக்களில் அப்படி சிந்தனை இருக்கிறதா? கண்ணுக்கே தெரியாதவனுக்கு ஓடி ஓடி உதவி செய்வாங்க. ஆனா கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எந்த உதவியுமே செய்யறதில்ல, எந்த உதவியும் செய்யறதில்ல. மக்களுடைய மனங்கள் அப்படி மாறிவிட்டது. துயர வேலைகளை நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இன்னைக்கு எப்படி இருக்குது? கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டால் கூட அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய மக்கள்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மக்களே, நோயுற்றால் நீங்கள் நலம் விசாரியுங்கள். இது எதுக்கு? நோயுற்றால் நலம் விசாரியுங்கள் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டாங்களா? அதல்ல, சமூக ஒற்றுமை, சமூக பலம், ஒருவருக்கு ஒருவரான ஒத்தாசை, இது இருந்தால்தான் சமூகம் மேம்படும். இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை நீங்கள் நினைத்தால், பிளவுகளை மேற்கொண்டால் நீங்கள் உங்களுக்கான அழிவு பாதையை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்ற அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை குறித்து சொல்கின்ற பொழுது 3 செய்திகளாக 5 செய்திகளாக பல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் நோயாளிகளை நலம் விசாரிப்பது முஸ்லிம் மீது கடமை. இன்றளவிலே உங்களுக்கு காதிலே கேட்கப்பட்டு நீங்கள் எத்தனை பேர்களை நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் நலம் விசாரித்திருப்பீர்கள்? ஐயோ, போய் கேட்காட்டி அவன் பார்த்தா அசிங்கமா இருக்குமே, நம்ம நோயா இருக்கும்போது வந்து பார்த்தாங்களே, நாம போய் பார்க்கணுமே, போலனா கேவலமாயிருமே, இப்படித்தானே இன்னைக்கு போறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படையிலே, தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே எத்தனை முஸ்லிம்கள் போறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மக்களே, மரணமுற்றால் இறுதி சடங்குகளை கலந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் போறாங்க? பல மொஹல்லாவுடைய வேதனை என்ன தெரியுமா? அவர்கள் ஜனாசாவாக இருந்தாலும் கூட போய் பார்க்காத ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரிக்கணும், மௌத்தானா இறுதி சடங்குகளை போகணும். மற்ற சித்தாந்தங்களுடைய நிலையும் இஸ்லாத்தினுடைய நிலையும் எப்படிப்பட்ட தெரியுமா? மற்ற சித்தாந்தங்களிலே அது ஒரு அபசகுனம். மரண வீடுகளுக்கு போனால் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, குளித்து விட்டு தான் போகணும், தீட்டு. இஸ்லாத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஒருவர் மரணம் அடைந்தவரை பார்த்து அங்கு நடைபெறக்கூடிய இறுதி தொழுகைகளை கலந்து கொண்டால் ஒரு கீராத் அளவு மலை நன்மை எழுதப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அதே சகோதரர் அவருடைய அடக்க நிலையிலும் கலந்து கொண்டால் 2 கீராத் மலை அளவு நன்மை எழுதப்படும். ஏன்? அல்லாஹ்வுக்கு என்ன தேவையா? உங்க வீட்டில் ஒரு மவுத்து விழுகுது, அதை நீங்க போய் அடக்கம் பண்ணுங்க, அடக்கம் பண்ணாம இருங்க. அதுல போய் கலந்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளாமல் இருங்க. அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவையா? ஆனால் ஏன் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான்? நீங்கள் ஜனாசா தொழுகைகளை கலந்தால் ஒரு நன்மை, ஒரு மலை அளவு நன்மை. நீங்கள் தொழுகை முடித்துவிட்டு அடக்கத்தில் ஈடுபட்டால் 2 மலை நன்மை என்றால், மக்களே, நீங்கள் ஒன்று கூடுங்கள். துயர வேளையிலே, பாதிக்கப்பட்ட வேளையிலே நீங்கள் ஒன்று கூட வேண்டும்.
ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இதில் கோஷ்டிகளாக குழுக்களாக இருப்பது எவ்வளவு பெரிய சாபக்கேடு. இஸ்லாத்தை இது முழுமையாக பின்பற்றக்கூடிய நிலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே நல்லவை நடந்தால் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். இன்னைக்கு எந்த முஸ்லீம்கள் வாழ்த்து சொல்றான்? பக்கத்து வீட்டில் இருக்கிற முஸ்லீமே கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டான், அல்லது ஒரு நல்ல வண்டி வாங்கிட்டாங்க, அல்லது பெண்கள் நகையெல்லாம் வாங்கிட்டாங்க, என்ன பேசப்படுது? வாழ்த்து சொல்லப்படுதா? அவதூறு பரப்பப்படுகிறது, சந்தேகங்கள் ஏற்படுகிறது, கேவலமாக பேசப்படுகிறது. இது முஸ்லீமுடைய பண்பா? இறை தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த சமுதாயத்தினுடைய பண்பாரா? எப்படி சம்பாதிச்சாங்க, எப்படி வாழ்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமை நடந்தால் அனுதாபம் தெரியுங்கள். ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் மாற்றமாக இருக்கிறது. தீமை நடந்தால் சந்தோஷம் அடைகிறார்கள், நல்லவை நடந்தால் வருத்தப்படுகிறார்கள், தீமை நடந்தால் சந்தோஷம் அடைகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை பயந்து கொள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் விசாரிக்க ஆரம்பித்தால் யாரும் தப்ப முடியாது. அவருடைய நல் ஒழுக்கங்களும் அவருடைய ஒழுக்க பண்புகளும் இஹ்லாசும் ஈமானும் தக்வாவும் தான் அவர்களை அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கும். எந்த அளவுக்கு மனித சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுறுத்தி சென்றிருக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மக்களே, அண்டை வீட்டாருக்கு காற்று கிட்டாதவாறு உங்களுடைய சுற்றுச்சுவரை உயர்த்தி விடாதீர்கள். சுபஹான் அல்லாஹ். இதைவிட இந்த உத்தம தூதருடைய வாழ்க்கையை நாம் எங்காவது ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதுக்கு தகுதி இருக்கிறதா? ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் அந்த வீட்டினுடைய சுற்றுச்சுவர் இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த பொது காத்து இருக்கிறதே, அது தடைபெறாமல் நீங்கள் வீட்டு சுவரை எழுப்புங்கன்னா, இன்னைக்கு முஸ்லிம் மனித குலத்தினுடைய சாபக்கேடு பக்கத்து விட்டு அண்டை விட்டு சண்டை தான். சாபங்களும் வகுட்டெரிச்சலும் சாப சொற்களும் சண்டை சச்சரவுகளும் மிகைத்திருக்கிறது. அண்டை வீட்டாருக்கு தரக்கூடிய உரிமைகளை மறந்த மக்களாக வாழக்கூடிய நிலை, அண்டை வீடா சண்டை வீடா என்கின்ற போக்கு. ஆனால் நம் உயிரில் மேலான இறை தூதரவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி என்ன? அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காற்றை கூட நீங்கள் தடுக்காது. ஏன் சவர் தானே, ஏன் இடம் தானே, ஏன் காசு தானே, ஏன் செங்கல் தானே, ஏன் பில்டிங் தானே, இப்படி பேசுபவன் முஸ்லிம் அல்ல. அவருடைய உரிமையை அவர்களுக்கு தர வேண்டும். மனிதனுக்கான உரிமையை 100% கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தானே சொன்னார்கள், ஒரு பெண் மீது நீங்கள் அவதூறு சுமத்தினால், ஒரு விபச்சார குற்றத்தை நீங்கள் வைத்தால், அது கணவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி சாட்சியோடு வரணும். ஏன்? மனிதனுடைய உரிமை இஸ்லாத்திலே பாதுகாக்கப்படுகிறது. வந்தவன் போனவன் சொல்வதற்கெல்லாம் இங்கு கேட்டு நடக்கக்கூடிய நிலை அல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஏனென்றால் இந்த மார்க்கம் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம், இறை தூதரால் வழிகாட்டப்பட்ட மார்க்கம். அவர் வெறுமனே ஒரு மேடையில் அமர்ந்து கொண்டோ அல்லது ஒரு அறையிலே அமர்ந்து கொண்டோ மக்களுக்கு உபதேசம் செய்யல. வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார், வாழ்ந்து அவருடைய செயல்பாடை வெளிப்படுத்தினார். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை இங்கே பேசுவதனுடைய நோக்கம், இந்த நிகழ்வு நடைபெறுவதனுடைய நோக்கம் வெறுமனே அருமை பெருமையில் அல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய வாழ்வையும் இறை தூதருடைய வாழ்வையும் ஒப்பாய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அதிலே நாம் எதிலே பலவீனமாக இருக்கிறோம், எதை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுள்ளம் இருக்கே, சுபஹான் அல்லாஹ். தலைவர் என்றால் தாயுள்ளம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை வரலாறை சீராவை நாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வையெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பிழைகளை பொருந்தி கொண்டு, நம்முடைய குற்றங்குறையில் அல்லாஹ் தாலா மன்னித்து கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது ஹுனைன் யுத்தம் நடைபெற்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்தத்திலே
முஹாஜிர்களும் கலந்து கொள்கிறார்கள், அன்சாரிகளும் கலந்து கொள்கிறார்கள். அன்சாரிகள் பெரு அளவிலே கலந்து கொள்கிறார்கள். முஹாஜிர்கள்னா யாரு? முஹாஜிர்கள்னா யாரு? முஹாஜிர்கள் யாரு? நம்மெல்லாம் முஸ்லீம்கள். அன்சாரிகள்னா யாரு? முஹாஜிர்கள்னா யாரு? அடுத்த மாதம் கூட்டத்துக்கு வரும்போது நோட்டு பேனாவோட வந்துடுங்க. நோட்டு பேனாவோட வரணும். அதே மாதிரி எல்லா வீட்லேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு அவங்க வாங்கணும். இந்த ஒரு மாதம் அக்டோபருக்குள்ளே நீங்கள் எல்லாம் படிக்கணும். ஒரு சகோதரனாக சொல்கிறேன், நீங்கள் படிக்க வேண்டும். படிக்க தெரியாதவங்க பெரியமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுங்க, அவங்க கேட்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு தெரியாமல் மௌத்தானா கபரிலே அல்லாஹ் வானவர்கள் கேள்வி கேட்பார்கள், இவர் யார்? அப்பொழுது வரலாறு தெரிஞ்சாதான். நம்ம ரசூலுல்லாஹ் பார்க்கல, நம்ம ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை அவருடைய போதனைகளை தெரிந்தால்தான் உங்களுடைய தூதர் யார் என்று கேட்டால் எங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்ல முடியும். உள்ளத்திலே இல்லை என்றால் கபரிலே வாயில் வார்த்தைகள் வராது. இறைவனை நீங்கள் அஞ்சவில்லை என்றால் உங்களுடைய ரப்பு யார் என்று கபரிலே கேட்கும் பொழுது பேந்த முழிக்க வேண்டியதுதான். எங்களுடைய இறைவனா விளையாட்டுக்கு சொல்லல, ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள். ஆகவே அடுத்த மாதம் நீங்கள் வரலாறை முழுமையாக படிக்கிறீர்கள். அடுத்த கூட்டத்துக்கு நோட்டு புஸ்தகத்தோடு வர்றீங்க. முஹாஜிர் என்றால் மக்காவாசிகள், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள். அன்சாரிகள் என்றால் மதீனாவாசிகள், மதீனாவில் இருப்பவர்கள் அன்சாரிகள். இந்த யுத்தம் நடைபெற்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசி குலத்திலிருந்து அந்த யுத்தம் முடிந்த உடனேயே இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சில பேர்கள் வருகிறார்கள். குறைசி குலம் எந்த பகுதியை சேர்ந்தது? மக்காமா நகரை சேர்ந்தவர்கள் குறைசிகள். நபி ஸல்லல்லாஹுடைய குலமும் குறைசி குலம்தான். அப்போ நன்றாக கவனிங்கள், இது மிக முக்கியமானது. குறைசி குலத்திலிருந்து அந்த போர் முடிந்த உடனேயே சில குறைசி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அந்த ஹுனைன் யுத்தத்தில் முடிந்த பிறகு கனிமத்து பொருள் இருக்கும் இல்லையா, அந்த கனிமத்து பொருளை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு அதிகமாக விநியோகம் செய்கிறார்கள். இதை பார்த்த அன்சாரி மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குலத்தை சேர்ந்த ஒரு குலத்துடைய இளைஞர்கள் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. யஹூதி குறைச வா யத்ருகுனா, குறைசிகள் அதாவது எதிர்த்து போராட்டார்களே அன்சாரிகள் சொல்கிறார்கள், அந்த எதிரிகளான குறைசிகளுடைய ரத்தங்கள் உங்களுடைய வாட்களிலே சொட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த ரத்தம் கூட அந்த கரை படல, மாறல, அந்த ஈரம் இன்னும் காயல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? வா சுஹீஃபுனா தக்துரு மின் திமாயிஹிம், ஆனால் தியாகங்கள் பல புரிந்த எங்களை அல்லாஹ்வுடைய தூதர் மறந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே காரணத்துக்காக நாங்கள் போர் புரிந்தோம். எதிரிகளுடைய ரத்தங்கள் எங்களுடைய வாளில இன்னும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அள்ளி தர்றார். எங்களுக்கு இறை தூதர் மறந்து விட்டார், எங்களை விட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக சில இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. செய்தி வந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களே அன்சாரிகளே, இதோ இந்த கூடாரத்தில் நீங்கள் ஒன்று கூடுங்கள். எல்லா அன்சாரிகளும் ஒன்று கூடுங்கள், ஒருவர் கூட விடக்கூடாது. எல்லா மக்களும் ஒன்று கூடுகிறார்கள். அதிலே சில முக்கிய குறைசி தலைவர்கள் அவர்கள் வருகிறார்கள். அந்த குறைசி தலைவர்களை அன்சாரி தலைவர்கள் அனுமதிக்கிறார்கள். இன்னும் சில குறைசி தலைவர்கள் வருகிறார்கள், அவர்களை அனுமதிக்கல, அவர்கள் திரும்பி போயிடுறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எல்லா மக்களும் ஒன்று கூடிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஃபகால மா ஹதீசு பல அனி அன்கும், உங்களை குறித்து எனக்கு எட்டிய செய்தி உண்மையா?
உங்களிலே சில நபர்கள் ஏதோ விஷயங்கள் பேசியதாக நான் கேள்விப்பட்டனே, உண்மையா? அந்த சஹாபாக்கள் மீண்டும் சொல்கிறார்கள், யுஹுதி குரைஸ வா யத்துருக்குனா. ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, குறைஷிகளுக்கு எதிராக நடைபெற்ற போரிலே அவர்களை போரிட்டு அவருடைய ரத்தங்கள் எங்களுடைய வாளிலே சொட்டி கொண்டிருக்க, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வா சுயூஃபுனா தக்துரு மின் திமாயிஹிம், எங்களுக்கு வழங்காமல், எங்களுக்கு கனிமத்து பொருளை தராமல், ஆடுகளையும் ஒட்டகங்களையும் பொருட்களையும் காசுகளையும் தங்கங்களையும் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்ததாக எங்கள் இளைஞர்களிலே சில பேர் சொன்னார்கள். எங்களுடைய பெரியவர்கள் யாரும் சொல்லல, எங்களுடைய இளைஞர்களில் சொன்னார்கள் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரி தலைவர்களே ஒரு முக்கியமான தலைவர் சாயித் இப்னு உபாதார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சாத் இப்னு உபாதார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சாதே உங்களுடைய நிலை என்ன? அப்போது சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் அன்சாரிகளில் ஒருவன் தானே, நானும் அன்சாரிகளில் ஒருவன் தானே என்று சொன்ன உடனே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை நிகழ்த்தினார். மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, என் மீது நீங்கள் கோபம் அடைந்துள்ளீர்கள். நான் உங்களுக்கு வழங்காமல் குறைஷிகளிலிருந்து ஈமான் கொண்ட மக்களுக்கு வாரி வழங்கியதை, கனிமத்து பொருளை கொடுத்ததை நீங்கள் பார்த்துவிட்டு என் மீது நீங்கள் கோபம் அடைந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் புதிதாக வந்தார்கள். அவர்கள் வந்ததனுடைய விளைவு, அவருடைய தேவைகளுக்காக வேறு யாரிடமும் நின்று கையேந்தாமல் இருப்பதற்காக நான் வழங்கினேன். ஆனால் அன்சாரிகளே, நீங்கள் என்னிடத்திலே நான் வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? நீங்கள் வழிகேட்டில் இருக்கும்போது நான் உங்களிடம் வரவில்லையா? நீங்கள் வழிகேட்டில் இருக்கும்போது நான் உங்களிடம் வரவில்லையா? அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்த பின் நேர்வழி காட்டினான். அன்சாரிகளே, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், நான் வந்த பிறகு அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்கினான். அன்சாரிகளே, நீங்கள் ஒருவருக்கொரு எதிரியாக இருந்தீர்கள், ஆனால் நான் வந்த பிறகு அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பேசி முடித்த உடனே சக அன்சாரி தோழர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கூறியது உண்மைதான். அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்கள் மீது பெரும் கருணையாளர்களாக, பேருபகாரம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நிறுத்தவில்லை. மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்சாரிகளே, நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் இப்படி கேட்கலாம், நீங்கள் கேளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் என்ன கேட்பது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்சாரிகளே, நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் மக்காவிலே பொய்ப்பிக்கப்பட்டவராக நீங்கள் எங்களிடத்தில் வந்தீர்கள், நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தவில்லையா? அன்சாரிகளே, நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். மக்காவிலே மக்களால் கைவிடப்பட்டவர்களாக எங்களிடம் வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்ல, மக்களே, அன்சாரிகளே, நீங்கள் கேட்கலாம். மக்களால் விரட்டப்பட்ட நிலையிலே வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். அன்சாரிகளே, நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நீங்கள் சிரமத்துடன் வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரவில்லையா? எங்களை விட உங்களுக்கு குறைஷிகள் முக்கியமா என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் ஒவ்வொரு நிலையிலும் அனைத்து உபகாரங்களும் கிருபையும் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்குமே உரித்தானது. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், நாங்கள் என்றும் அப்படி சொல்ல மாட்டோம் என்று அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை முடித்தவுடன் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அன்சாரிகளே, அமா தர்லௌன யத்ஹபுன் நாசு பி அம்வாலி. அன்சாரிகளே, ஆடுகளையும் ஒட்டகங்களையும் தங்கங்களையும் காசுகளையும் அவர்கள் எடுத்து போகிறார்கள், நீங்கள் அதை விரும்புகிறீர்களா?
நீங்கள் அதையா விரும்புகிறீர்கள்? அன்சாரிகளே, வாயது ஹபுன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ரிஹாலிக்கும், ஆனால் நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு என்னை இறை தூதரை நீங்கள் அழைத்து செல்ல விரும்பவில்லையா? இறை என்னை விட உங்களுக்கு அந்த காசு பணம் முக்கியமா? ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லமா தன் கலிபூன பிஹி ஹைர மிம்மா என் கலிபூன பிஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்கள் பெற்று திரும்பும் செல்வங்களை விட இதோ நான் என்னை நீங்கள் பெற்று திரும்புவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு தலைவர் என்றால், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் என்றால், ஒவ்வொரு முஸ்லீமும் என்றால் சமூக ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும். மக்களுடைய இணக்கத்திற்காக அவர்கள் பாடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவர்கள் அடைந்த அந்த மகிழ்ச்சிக்கு, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஆடுகள் வேண்டாம், ஒட்டகங்கள் வேண்டாம், வெள்ளிகள் வேண்டாம், தங்கம் வேண்டாம், இதோ எங்களுக்கு இறை தூதராகிய நீங்கள் போதும், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மக்காவிலா மதீனாவிலா? மதீனாவிலே அடக்கம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்சாரிகளே, மக்கள் எல்லாம் ஒரு திசையிலே போனால், அன்சாரிகள் நீங்களாகிய ஒரு திசையில் போனால், அல்லாஹ்வின் தூதராகிய நான் உங்கள் திசையில் தான் வருவேன். மக்களை நேசித்தார்கள். அவர்கள் செய்த உதவிகளை அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அந்த மிகப்பெரிய அந்த குழப்பத்திலிருந்து அந்த சமூகத்தை காப்பாற்றினார்கள். சமூக பிளவை அவர்கள் என்ன செய்யவில்லை, ஏற்பட விடவில்லை. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள், முஸ்லிம் மொஹல்லாவை பாருங்கள். பல மொஹல்லாவுடைய நிர்வாகிகள், பல மொஹல்லாவுடைய தலைவர்கள், அவருடைய செயல்பாடுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளர், குல்லுக்கும் ராயின் வா குல்லுக்கும் மஸ்ஊலா, ஒவ்வொரு பொறுப்புகளை குறித்தும் கேள்விக்கு நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. சமூகத்துக்குள்ளே பிளவு வருவதை பார்த்து சிரிப்பதும் ரசிப்பதுமாக இருந்தால் அந்த நிலைக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சமூக ஒற்றுமை ஏற்படுத்தாமல் அது நடக்கிறது நடக்கட்டும், பார்க்கறத பார்ப்போம், நம்ம சொன்னா எல்லாம் செஞ்சிருவாங்களா என்று ஒதுங்கினால் அல்லாஹ் நாடினால் அதை குறித்து விசாரிப்பான். எப்பொழுது சமூக ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகிறதோ, சமூக ஒற்றுமை எப்பொழுது சிதைக்கப்படுகிறதோ, கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்கள் அங்கு அழிக்கப்படுவார்கள். ஈமான் அங்கு அழிக்கப்படும், தக்வா அங்கு அழிக்கப்படும், இஸ்லாமியுடைய வாழ்வியல் அங்கு அழிக்கப்படும், இஸ்லாமியுடைய அடையாளங்கள் அங்கு அழிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக உண்ண உணவில்லாமல், உறங்க இடமில்லாமல், கஷ்டமும் சிரமமும் வேதனைகளும் நோயினால் அவதிப்பட்டு இந்த மார்க்கத்தை இன்றளவும் வளர்த்ததனுடைய நோக்கம் என்ன? முஸ்லீம்கள் அவரவர்கள் இஷ்டத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சமூக பரிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் தின்ன உணவு என்ன தெரியுமா? இலைகள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உணவு உண்டு அவர்களுக்கு நிலை எப்படி தெரியுமா? அவர்கள் மலம் கழித்தால் ஆட்டு புழுக்கைகளாக வெளிவருவது போல வெளிவருமா? இவ்வளவு சிரமம் ஏன்? நம்முடைய இஸ்லாத்தை நாம் விரும்பிய அடிப்படையிலே வாழ்வதற்கா? இஸ்லாத்தினுடைய ஒளி சுடராக அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்து, வாழ்வியலை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இன்றைக்கு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பார்த்து கேவலமாக பார்க்கிறார்களா இல்லையா? எத்தனை பேர் இந்த இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களை பார்த்து நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்லெண்ணத்தை கெடுக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாளை மறுமையிலே குற்றவாளியாக ஆக மாட்டாரா? அது அவருக்கு பதில் சொல்ல கடமை இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அப்படி அல்ல. நம் மீது சுமத்தப்பட்ட கடமை, இஸ்லாம் நம்மிடத்தில் வந்த நோக்கம், அதை வெளிப்படுத்தக்கூடிய நிலை, இறைவனும் இறை தூதரும் எதை விரும்புகின்றார்களோ அந்த அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல் அத்திஉல்லாஹ் வ ரசூலா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஃபா இன் தவல்லவ், பிறகு அவர்கள் உம்முடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களாயானால், ஃபா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், திண்ணமாக அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களை நேசிக்க மாட்டான். இது இறைவனுடைய வாக்கு. ஆக அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இறைவனும் இறை தூதரும் நேசிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களுடைய வாரிசுதாரர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக.
என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய வாரிசுதாரர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. வாழுகின்ற பொழுது பிற மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக, ஒளி சுடராக, இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அது எந்த நிலையிலே வரும் என்றால், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய நடைமுறைகள், இவைகள்தான் நம்முடைய நிலைமையை வெளிப்படுத்தும். அந்த நிலைமையை அல்லாஹ் தஆலா சீராக்கி தருவானாக. இறைவனும் இறை தூதரும் விரும்பக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமையிலே நல்லோர்களுடைய, நல்ல அடியார்களுடைய, நபிமார்களுடைய இருக்கக்கூடிய சஃபாவத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி, அந்த அருளை வழங்கி நமக்கு கிருபை செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான்